நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபவுண்டேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக நாங்கள் வீடியோ போட்டுருக்கோம், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா வேணும்னு பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பில்டிங்குக்கு முக்கியம் ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் எப்படி போடுறோம்னு பாருங்கள். நீங்கள் புதுசாக வீடு கட்டணும், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு காலமே எங்கெங்கே வரும், பொசிஷன் எல்லாம் இந்த மாதிரி குழி தோண்டிடுவோம். குழி தோண்டின அப்புறம் மார்க்கிங் பண்ணி குழி தோண்டின அப்புறம் இந்த இடத்துலலாம் எங்கெங்கே காலம் வருதுன்னு சொல்லிட்டு அந்தந்த சைஸுக்கு பிளான் பண்ணி பார்பெண்டிங் ஒர்க் செய்ய வைக்கணும். பார்பெண்டிங் செஞ்சு முடிஞ்சிருக்கு. இதில் இந்த சைட்டில் இப்போ கான்க்ரீட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது ஒன் சைடு காலம் பண்ணுறதுனால டபுள் மேட் கட்டியிருக்கிறோம். இது 2 சைடு வரும், 4 சைடும் ஃபுட்டிங் வரதுனால சிங்கிள் மேட் கட்டியிருக்கிறோம். சிங்கிள் மேட்டுக்கு பெடஸ்ட்ரியல் எல்லாத்துக்குமே கம்பல்சரி கட்டியிருக்கிறோம். எல்லாத்துக்குமே 2 அடி கான்க்ரீட், ஃபுட்டிங் மேட்டுக்கு எல்லாமே 2 அடி கான்க்ரீட் போடுறோம். நீங்களும் மேட் கட்டினா 2 அடி கான்க்ரீட் கம்பல்சரி. ஃபுட்டிங் மேட்டு கான்க்ரீட் போடுங்க. பெட்டிங்கு எல்லாத்தையும் வைப்ரேட்டர் மாதிரி யூஸ் பண்ணணும். கம்பல்சரி வைப்ரேட் யூஸ் பண்ணிக்கணும். வைப்ரேட்டிங் ரொம்ப முக்கியம். கான்க்ரீட் நீட்டாக ஃபில்லிங் ஆகும். எல்லாமே நீட்டாக ஃபில்லிங் ஆகும். கான்க்ரீட் கொடுத்தா வைப்ரேட்டர் கம்பல்சரி யூஸ் பண்ண. சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் தேவையில்லைங்க அப்படிலாம் அவாய்ட் பண்ணக்கூடாது. கான்க்ரீட் வைப்ரேட் கம்பல்சரி இந்த மாதிரி விடணும். இது சிங்கிள் மேட்டு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து டபுள் மேட்டு. இது சிங்கிள் மேட்டு. இதுக்கு பெடஸ்ட்ரியல் கட்டிடணும். எல்லாத்துக்குமே M20 கிரேட் கான்க்ரீட் போட்டுருக்கோம். 1:2:3 1 சிமெண்ட்டு, 2 சீசேண்டு, 3 ஜெல்லி. M20 கிரேட் கான்க்ரீட் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். எல்லா மேட்டுமே கம்பல்சரி 2 ஃபீட் போட்டிருக்கோம். மினிமம் 1 அடி இருக்கணும். அது காலம் லோட் ஸ்ட்ரக்சர் வச்சு ஸ்ட்ரக்சரல் டிசைன் கொடுத்துருப்பாங்க. அவங்க டிசைன் படி தான் நாங்கள் கான்க்ரீட் போட்டுருக்கோம். வைப்ரேட்டிங் எல்லாம் முடிஞ்சிருக்கும். லெவலிங் செய்யணும். அந்த லெவலில் அதான் நாங்கள் லெவல் ஃபீட் ஹைட்டு கான்க்ரீட் லெவலிங் மார்க்கிங். தண்ணி நிற்கும். அங்கே தான் எங்கே போவோம்? 4 தண்ணி ஊற்றிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கேன். போதும் பைட்டா.
எந்த பர்பண்டிங் ஒர்க் நடந்தாலும் இந்த ஸ்டீலுக்கு கீழே இந்த மாதிரி கவர் பிளாக் வந்து கான்க்ரீட்டாக பண்ணிட்டு ஸ்டீல் ஃபுல்லாக பாண்டிங் ஆகும் ஸ்ட்ராங் ஆகும். அந்த நம்ம பர்பண்டிங் ஒர்க் செய்கிறதுக்கு கான்க்ரீட்டாக ஸ்ட்ராங் ஆகும். இந்த மாதிரி கவர் பிளாக் கம்பல்சரி கொடுக்கணும். இல்லை அவ்வளோ போவாது. அப்போ சத்தம் கட் போகலாம். ஓகே கட்டைக்கு நிற்க வேண்டிய பாருங்க சார். இல்லை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன்